கிளியரா இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது ஃபர்ஸ்ட் டைம் வரைஞ்சதுக்கும் நீங்க மறுபடியும் வரைஞ்சதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? அந்த மெல்லிசான ஒரு லைன் வரைகிறீங்கன்னா அந்த மெல்லிசான லைன் தெரியணும். எல்லா லைனும் ஒரே மாதிரி இருந்தா அந்த டிராயிங்கோட அழகு வராது. எங்க லைட்டா டச் பண்ணணும் அங்க லைட்டா இருக்கணும், எங்க திக்கா இருக்கணும் அங்க திக்கா இருக்கணும். நீங்க திக்கா வரையணும்னு நினைச்சாதான் அங்க திக்கா வரணுமே தவிர பிரஷ் தெரியாம பட்டு அங்க திக்கா ஆகக்கூடாது. ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். சரியா? அப்ப நீங்க நினைச்ச மாதிரி லைன் வர முடியும்னாதான் ஒரு ஆர்ட் உங்களால வரைய முடியும். இன்னொன்று, ஒரு தடவை ப்ரஷ் எடுத்துட்டு மறுபடியும் போய் நீங்கள் ரீடச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே டச் பண்ணீங்கன்னே தெரியக்கூடாது. சரியாடா? ஒரே சிங்கிள் லைனாக தான் தெரியணும். அப்போ தான் உங்கள் டிராயிங் ப்ராப்பராக வரும். அதெல்லாம் நீங்கள் வரையும் போது மைண்டில் வச்சுக்கணும். பண்ணும்போது எல்லாமே கேப்சர் சூப்பராக பண்ணிட்டீங்க, அழகாக பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் டிராயிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? டிராயிங் வரைய வரைய இது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அதனால கிரியேட்டிவிட்டி இன்னும் வளர்த்துக்கணும். சரியா? நெயில் ஆர்ட்டில் மெயினாக கிரியேட்டிவிட்டி தான் அதிகமாக தேவை. நாம சொல்லித்தரது ஸ்டெப் சொல்லித்தரோம்னா உங்களோட இன்வால்மெண்ட் இதுக்கு ரொம்ப அதிகம். சரியா? அழகா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இதோட விட்டுறாம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இதோ நீங்க இங்க் ஆர்ட் பண்ணிருக்கீங்க, இந்த இங்க் ஆர்ட் ரொம்ப அழகா இருக்கு. சரியானா இதே மாதிரி நீங்க கிரியேட்டிவா